வணக்கம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாதம் முதல்ல பார்த்தோம்னா, இப்போ ஒரு ஜென்மத்தில் சனி வந்த ஒரு காலகட்டம் வக்கரமாயிட்டு அப்படின்றது ஒரு சூழ்நிலையும், ப்ளஸ் அஷ்டமத்திலேருந்து பாகிஸ்தானத்திலும் சஞ்சரிச்சுட்டு இருக்கிற சூரியன் புதன் இவங்களுடைய சஞ்சாரத்தை வச்சு பார்க்க போனால், பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்தில் பார்த்தோம்னா ஒரு ஹெசிடேஷன், எல்லா விஷயத்துலேயும் ஒரு தோல்வி மனப்பான்மை வரக்கூடிய ஒரு மாதமாக இது இருக்கும். ஜென்மத்தில் இருக்கிற சனியினுடைய முதல் அறிகுறி என்னென்னா லேசினஸ் அப்படின்வாங்க. என்னத்தை பண்ணி என்ன பண்ண போகிறோம், எல்லாத்தையும் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு போஸ்ட்போன் பண்ணுற ஒரு மனப்பான்மை இருக்கும். அதே நேரத்தில் 7 இருக்கிற ஒரு சூரியன் பார்த்தோம்னா 8ல் இருக்கிற சூரியன் 9ஆம் இடத்துக்கு போகிற காலகட்டம் மட்டும் ஜூலை 15 தேதி மட்டும் ஒரு கூடுதல் சிரமம் ஏற்பட்டுட்டே இருக்கும். நிறைய கவர்மெண்ட் விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கிற விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எல்லாம் தடுங்களும், நிறைய பேருக்கு லிட்டிகேஷன்ஸில் இன்வால்வ் ஆகி அந்த பிரச்சனைகள்லேருந்து சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலையும், சூரியனும் செவ்வாயும் 8ல் இருந்து ஜென்மத்தில் சனி இருக்கிற இந்த காலகட்டங்களில் ஒரு கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுறது, நிறைய பேருக்கு சர்ஜரி ரிலேட்டடு மேட்டர்ஸ், ஆப்ரேஷன் நடக்கிறது. அதே நேரத்தில் ஒரு பேசிக்கலி ஒரு லிட்டிகேண்ட் மந்த் அப்படின்னு சொல்லலாம். நிறைய சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய மாதமாக இருந்தாலும் 11ல் இருக்கிற குருவானவர் இது அத்தனையும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறனை கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கொடுப்பார். எப்போவுமே பார்த்தோம்னா இந்த கிரகங்கள் இதெல்லாம் இண்டிகேட் பண்ணுறப்போ ஒரு பேலன்சிங் ஃபோர்ஸாக தான் இருக்கும். எப்போவாவது ஒரு நாள், ஒரு 4 நாளோ இல்லை ஒரு 5 நாள் தான் எல்லாமே நெகட்டிவ் இருக்கிற ஒரு நாட்களாக அமையுமே தவிர, பெரும்பாலும் ஏதோ ஒரு பேலன்சிங் ஃபேக்டர் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி பார்த்தோம்னா குரு 11ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்தை பார்க்குறதும், 7ஆம் இடத்தை பார்க்குறதும், 5ஆம் இடத்தை பார்க்குறதுனால நிறைய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தினால் தன்னுடைய காரியத்தை ஜெயிக்கிறதுக்கும், சடனாக யாருடைய உதவினால், ஒரு நண்பர்களாலேயோ இல்லைன்னா ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறவங்களால் ஒரு உதவியோ, இல்லை ஒரு குருவினுடைய ஆசீர்வாதத்தினாலேயோ இல்லை தெய்வத்தின் அனுகிரகத்திலையும் வெற்றி உண்டாகிறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்பும் இந்த ஜூலை மாதத்தில் இருக்குது. ஸோ அடிப்படையாக விருச்சிக ராசிக்காரங்க இந்த மாதம் ஃபாலோ பண்ண வேண்டிய பிரின்சிபல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல லேசியாக இருக்கிறது தவிர்க்கணும். அப்புறம் ஒரு வேலையை நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளான்னைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்றது. ரெண்டாவது அந்த பர்பஸ் அப்படின்வாங்க, அந்த எய்ம்லெஸ்ஸாக என்ன இப்போ பண்ணி என்ன பண்ண போகிறோன்ற மாதிரி ஒரு பர்பஸ் இல்லாமல் இருக்கிற போக்கை விடுறது. ரெண்டாவது இந்த கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயத்தில் எதையும் பெண்டிங் போடாமல் எல்லா விஷயத்தையும் உடனே ப்ரோ ஆக்ட் அப்படின்வாங்க, வருமுன் காப்போம் அப்படின்ற மாதிரி. அது ஏதாவது இருந்தால் முன்னாடியே அதை சால்வ் பண்ணுறது ரொம்ப அவசியமானது ஒன்றா இருக்கும். 7ல் சுக்கிரன் இருக்கிறது, அப்புறம் அதே சுக்கிரன் மாத கடைசிக்கு மேலே 8ஆம் இடத்துக்கு போகிறதுனால சுக்கிரனுடைய சஞ்சாரம் பெரும்பாலும் நன்மை கொடுக்கும். அதே ஜென்ரலாக இந்த காலகட்டங்களில் நிறைய பேர் வெஹிக்கிள் ரிலேட்டட் விஷயங்களில் செலவு பண்ண வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும். புதிய வண்டி வாங்குறதோ இல்லை புது வண்டி விஷயமான செலவு ஏற்படக்கூடிய மாதமாகவும் இது இருக்கும். புதனுடைய சஞ்சாரம் பெரும்பாலும் ஒரு ஷார்ட் ஜேர்னிஸ், நிறைய ஜேர்னிஸ் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டங்கள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்கும். 10ல் ராகு இருக்கிறதுனால பார்த்தோம்னா, அதுவும் சூரியன் இடத்துல 10ல் ராகு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்கிற இந்த காலகட்டங்களில் நிறைய பேருக்கு அன்கன்வென்ஷனல், அதாவது சொல்ல போனோம்னா எதிர்பாராத விதமாக இல்லை ரெகுலராக பண்ணுற வேலை இல்லாமல் எதிர்பாராத விதமாக ஷார்ட்கட்ஸில் பணம் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஆனாலும் 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால ஒரு சுகம் இல்லாமல் ஒரு போக்கும், தூக்கம் இல்லாத ஒரு போக்கும் நிறைய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அலைச்சலும் சேர்ந்து எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு மிக்சடு மந்த்துன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் பெரிய எதிர்ப்புகள் இருந்தாலும், பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும், கடைசியாக எல்லா விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் ஜூலை மாதம் கடைசியில் எல்லாருமே ஒரு வெற்றிகரமான ஒரு மாதமாக எல்லாம் அமையறதுக்கு உண்டான எல்லா சூழ்நிலையும் தெரியுது. இதில் விருச்சிக ராசியில் விசாக நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு நிறைய ஒரு கூடுதல் வருமானம் ஏற்பட்டு ஒரு ஹாப்பியான சூழ்நிலையில் கண்டிப்பாக எல்லோரும் இருப்பாங்க. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெய்வானுகூலமும் குருனுடைய அனுகிரகத்தினால எல்லா விஷயத்தையும் சமாளிக்கிற ஒரு திறன் ஏற்படும். கேட்டை தன்னுடைய சுபாவத்தினாலும் தன்னுடைய லீடர்ஷிப் எபிலிட்டி, தலைமை தாங்கும் ஒரு மனப்பக்குவத்தினாலும் எல்லா விஷயமும் ஒரு சமாளிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும்.
இந்த ஜென்ரலாக சனி லக்னத்தில் ஜென்மத்தில் இருக்கிறதுக்கும் வந்து இந்த சூரியன் செவ்வாய் 8ல் இருக்கிறத ஒரு போக்கிறதுக்கு எல்லா உச்சிக ராசிக்காரங்களும் கண்டிப்பாக சூரியனுக்கு பரிகாரம் ஆதித்ய ஹிருதயம் படிக்கிறது, முருக கோயிலுக்கு போய் பர்சனலாக வந்து வர்ஷிப் பண்ணுறது, பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில் கொஞ்சம் ஒரு 2-3 கோயில்களுக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணிட்டு இருந்தால் அவங்களுடைய மனத்துக்கு ஒரு ஆறுதல் ஏற்பட்டு ஒரு வெற்றிகரமான ஒரு போக்கை கொடுக்கும். ஸோ ஆலயம் போயிட்டு வர்றது இல்லாமல் தன் அருகாமையில் இருக்கிற வந்து ஒரு பசு கோசாலைக்கோ எதுக்காவது அவங்க கான்ட்ரிபியூஷன், அதாவது அதுக்கு தீவனம் கொடுக்குறது ஏதோ பண்ணிட்டு இருந்தால் இந்த ஜூலை மாதத்தை வெற்றிகரமான மாதமாக அமைச்சிக்கலாம். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். If you like this program, please like it, share it and comment it and compulsorily subscribe Pakka TV.